அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யாவர் எழுந்திருந்து எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4 4ஆம் வசனம் முதல். எபேசியர் 4ஆம் வசனம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் வசனம் முதல் 6 வசனங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் வாசிக்கப்பட்ட வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மரம் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவையும் நன்றியோடு துதிக்கிறப்பா. நம்முடைய பிரதான கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் அன்பிற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே, நாங்கள் வேத பாட வகுப்பின் மூலமாக உம்முடைய பாதத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீர் சொன்ன வார்த்தை, ஒருவன் என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அடியானை அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்படச் செய்யும். அதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகரமையுமே ஆவற்று உங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். நான் வாசித்த வேத பகுதியில் எபேசியர் 5ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சத்தியங்கள். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன் லார்ட், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானம். எல்லாருக்கும் ஒரே தேவன் உண்டு, தேவனும் பிதாவும் உண்டு. One God and Father of all, who is above all and through all and in you all. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். வேதாகமும் ஒருமையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த 2 வாரங்களாக வேத பாட வகுப்பத்தில் ஒரே தேவனை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரே ஞானஸ்நானம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஒரே ஞானஸ்நானம், ஒன் பேப்டிசம். இந்த ஞானஸ்நானம் என்ற ஒரு காரியத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். காரணம் என்னவென்றால், இது ரட்சிப்புக்கு உகந்த ஒரு காரியம். ஆனால் இயேசு தாமே சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், யோவான் 3:5 அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இயேசு பிரேரிதமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு தாமே யோவான் 3:15 அவர் சொல்லும் பொழுது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சரி, போதும், கவனிப்போம்.
இயேசு பிரயத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்போ ஞானஸ்நானம் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ரட்சிப்புக்குரிய ஒரு காரியம் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன? ஜீசஸ் ஆன்சர்டு, வெரிலி வெரிலி ஐ சே அன்டு thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. அப்போ ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவிலும் பிறக்கணும், இல்லைன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஜலத்தில் பிறக்கிறது என்ன? ஞானஸ்நானம். தண்ணீரிலே நாம் பெறக்கூடிய ஞானஸ்நானம் தான் ஜலத்தில் பிறக்கிற ஞானஸ்நானம். இன்னொன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இது குறித்து வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? ஒருவன் ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவினாலும் பிறக்கணும், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தை இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அதை சொல்லியிருக்கிறார். அப்படியால் தண்ணீர்னால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும். அதைத்தான் பேதுரு இங்கு பிரசங்கம் பண்ணுறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. அப்போ தேவனுடைய அந்த ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். ரிப்பெண்ட், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது and ye shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அந்த வரத்தை, gift of the Holy Ghost, அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்குரிய அந்த காரியத்தை நாம் தொடர்பு படுத்தி பார்ப்போமானால், ஞானஸ்நானம் மிக மிக முக்கியமானது. ஞானஸ்நானம் இல்லாமல் பெறாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. பரிசுத்த ஆவி பெறாமலையும் பரலோகம் செல்ல முடியாது. ஞானஸ்நானமும் அதோடு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், இந்த ரெண்டும் இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு செல்ல முடியும். இதை பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பேதுரு பிரசங்கிக்கிறார்கள். இவள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள், ஞானஸ்நானமும் பெற்றிருந்தார்கள். அதை பெற்றுதான் அவர்கள் பிரசங்கிக்கிறதை நாம் காண்கிறோம். ஆகையால் ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அது மத்தேயு 28:19 வசனத்திலே நான் பார்ப்போமானால், மத்தேயு 28:19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்கள், இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் இருந்து கடைசியாக. பாருங்கள், அவள் உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக அங்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. 12 சீசர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு போனார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதை உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், இது நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து,
சரி, இப்பொழுது நாம் செய்தியிலிருந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். செய்தியிலிருந்து அதாவது இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இவருடைய விளக்கம் என்ன என்றால் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஒரே ஞானஸ்நானம். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஒரே ஞானஸ்நானம். ஏன்னா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம். ஒரே ஞானஸ்நானம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், இந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறார். ஏன்னா பைபிள் இருக்குது. யோவான் 3:23 என்று நினைக்கிறேன். நீங்கள் முடிந்தால் வாசிங்கள். யோவான் 3:23. கொஞ்சம் வசனத்தை வேகமாக நம்ம கொண்டு போனோம். சாலிம் ஊருக்கு சமீபமான அயனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினால், பாத்தீங்களா, ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு என்ன தேவை? மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் வேணும். அதனால தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினாலே யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, சாலிம் ஊருக்கு பக்கத்தில் ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் மிகுதியாக இருந்தது. ஏன்னா ஞானஸ்நானம் என்பது மூழ்குதல் என்று பொருள்படும். ஆகையால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ மூழ்கி எடுக்கக்கூடியது தான் ஞானஸ்நானம். அதனால தண்ணீர் மிகுதியாக இருந்ததுனால யோவான் ஸ்நானம் அங்கே என்ன செய்தாரா? ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். பாருங்க, அடுத்து நம்ம அதை பார்க்குறோம். ஞானஸ்நானத்துக்கு தண்ணீர் நிறைய வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது பாயிண்ட். சரி, அடுத்தது கவனிங்க. ஒரே ஞானஸ்நானம், வேதாகம விளக்கத்தில் ஒரே ஞானஸ்நானம். ஒரே ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை சத்தியங்களில் ஒன்று. இது பலவிதமான ஞானஸ்நானங்கள் அல்ல, தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரே ஆவிக்குரிய ஞானஸ்நானம். ஏன்னா மார்க்கு 16:16 வசனம் என்ன சொல்கிறது என்றால், மார்க்கு 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப பாருங்க, ரட்சிப்புக்கு ஒரு முக்கிய காரணம். முதல்ல நம்ம வார்த்தோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஞானஸ்நானம் மிக முக்கியமானது என்று பார்த்தோம். 2வதாக, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாக்கப்படுவான். நீங்கள் உண்மையான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலை, நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகிய பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ ஞானஸ்நானம் என்ற அடிப்படை இயேசு சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்படியானால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ ரட்சிப்புக்கு முக்கிய காரியம் என்னவென்றால் ஞானஸ்நானம் என்று பொருள்படுகிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். நேற்று தினத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நானும் பாஸ்டர் அம்மாவும் ஆலங்குளம் போயிருந்தோம் ஊழியத்திற்காக. ஆலங்குளம் போயிட்டு அங்கேருந்து ஐயனார் குளம்லாம் போயிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்போ ஆலங்குளத்தில் இந்த அருமையான ஒரு சகோதரர் தமிழ்வேந்தன் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களிடத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கே நாங்கள் இருந்து தேவனுடைய வசனங்களை நான் போதித்து வந்தேன். சபை எப்படி பெந்தெகோஸ்து நாளில் உருவானது, எப்படி ஸ்தாபன சபை உருவானது, எப்படி ஞானஸ்நானத்தை அவர்கள் மாற்றி விட்டார்கள் என்பதெல்லாம் குறித்து பேசும்போது நான் அதை விளக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நான் கூறவே இல்லை. ஏன்னா இது கட்டாயம் இல்லை. ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுதல் என்பது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் தான் ரட்சிப்பே இருக்குது. அடுத்த ஜலத்திலையும் ஆவியிலையும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க மாட்டான். அதனால் இது கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான அடிப்படை சத்தியம். கடைசியில் நாங்கள் எல்லாம் முடிக்கும் பொழுது சகோதரரே கேட்டார், அப்படின்னா நாங்கள் திரும்ப ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவர் வாயிலே வந்தது. அப்போ நான் சொன்னேன், இது உங்கள் வாயில் வரணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு செய்தியை மட்டும் வார்த்தையை மட்டும் விளக்கி கொடுத்தேன். அது உங்கள் வாயிலிருந்தே வந்துட்டு. ஏன்னா பைபிளில் இருக்குது, நீங்கள் சிலுவையில் இறைந்த எந்த இயேசுவே தேவன் கர்த்தரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று நிச்சயமாக அறிய கடவர்கள். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரணும். அந்த கேள்வி வந்தால் தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். சும்மா கூப்பிட்டு வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா விசுவாசம் தான் அங்கே இருக்கணும்.
அல்லேலூயா. பாருங்க, அதுதான் மிக முக்கியமானது. ஒரு முறை பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த பொழுது அங்கே என்ன நடந்தது? பேதுருவை கர்த்தருடைய ஆவியானவர் விடுவித்து கொண்டு வந்த பொழுது அவனுடைய சரீரத்தில் காயங்கள் இருந்தது. அப்படியானால் அவர்களை தேடி பார்த்த அந்த சேவகன் அவரை காணவில்லையே, ஓடி போய்விட்டார்களோ என்று நினைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆகையால் இப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கு தான் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பதிலளித்தது மாத்திரமல்ல, அந்நேரத்தில் தானே அந்த சேவகன் என்ன செய்தான்? அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்தும் ஞானஸ்நானத்தை குறித்தும் அவருக்கு விளக்கி கொடுக்கிறார். விளக்கி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உடனே ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வேத பாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம், இல்லது நம்ம வீட்டில் போய் வாசிக்கலாம். ராத்திரி எடுத்தீங்களா? யாராவது எடுத்தங்க வாசிங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் போய் வாசிங்க. ராத்திரியில் அந்நேரத்தில் தானே, பார்த்தீங்களா? அந்த ராத்திரியிலேயே அந்த குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார். அதே போல் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த கந்தாக என்பவருடைய மந்திரி ரதத்திலே போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தால், மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தால் என்ப வசனத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு புரியலன்னு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பிலிப்பை அங்கே கொண்டு போனார். பிலிப்பு அவரிடத்துல போய் கேட்கிறார், அதாவது நீர் வாசிக்கிறதுன்னு கருத்து உமக்கு தெரியுமா? ஒருவர் சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பைபிள் சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான் என்று ரோமரில் இருக்கு. அப்படின்னா பிரசங்கிக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை. நிறைய பேருக்கு தெரியாது இந்த சத்தியம். அப்போ நாம் எல்லாருமே சொல்லணும், இதுதான் சத்தியம், இதுதான் ஞானஸ்தானம் என்பதை நம்ம தெளிவுபடுத்தி நாம் சொல்ல வேண்டியது, சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொருவரும் மேல் விழுந்த கடமை. அதை நம்ம செய்யணும். பாருங்க பிரியமானவர்களே, ஆகையினால் அங்கே ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார். நீர் வாசிக்கிறதன் கருத்து உமக்கு தெரியுமா? ஒருவன் சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரமா 10ஆம் அதிகாரமா வாசிங்க. 10:48 நினைக்கிறேன். சரி, நம்ம அப்போ பார்க்கலாம். நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த வசனத்தை சொல்கிறேன். இப்போ கவனிங்க. ஆகையால் அங்கே அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். பாருங்கள், பிலிப்பு மந்திரியும் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தாங்க. நல்ல கவனிக்கணும், தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, தண்ணீர் இருக்கிறதே, பாருங்க, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன? நீர் முழுகிறத்தோடு விசுவாசித்தால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம். ஐயோ, நான் முழுகிறத்தோடு விசுவாசிக்கிறேன். உடனே 2 பேரும் தண்ணிக்குள்ள இறங்கினாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. முடிஞ்சுதா? ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டார். அப்போ நாம் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஞானஸ்தானம் பிறகு தண்ணி மிகுதியாக இருக்கணும். 2வது விசுவாசம் வந்தால் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அந்த சகோதரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்று, விசுவாசம் எதில் வரணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வரணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று ஏதோ ஒரு ஸ்தாபன சபையில் திருத்துவ போதனையில் பிதாகுமாரன் பசுத்தாவி பட்ட பிறகு ஞானஸ்தானம் கொடுக்குற சபைக்கு நீங்கள் போனால் நீங்கள் ஞானஸ்தானத்தில் உறுதி இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் ஞானஸ்தானமே புரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ கவனிக்க வேண்டாம் அருமையானவர்களே, அவன் விசுவாசித்தான். தண்ணி இருக்கிறதே தடை என்ன? அப்போ பைபிளில் நம்ம பார்த்துட்டோம், யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் யோவான்ஸ்தானம் கொடுத்தான் இயேசுவுக்கு. பின்பு சாலிமூருக்கு பக்கத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தாலும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான். அடுத்து கந்தைகளுடைய மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன? இப்போ சிந்தைக்கு ஒரு உங்கள் சிந்தைக்கு ஒரு காரியத்தை நான் வைக்கிறேன். அது என்னென்னா, வனாந்திரமான வழியாக வருகிற ஒரு மந்திரி, சாதாரண ஆள் இல்லை, அவன் யார்? ஒரு மந்திரி.
அந்த மந்திரி வனாந்தர வழியாக காடுகள் வழியாக வரும்போது அவருக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்க மாட்டாரா? தண்ணி இல்லாமையே பிரயாணம் பண்ணுவோம். நாம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம், இல்லை எந்த ஒரு பிரயாணமாக செல்லும் பொழுது நாம் என்ன வைத்திருக்கிறோம்? தண்ணீர் வைத்திருக்கிறோம். சர்ச்சுக்கு வரும்போது கூட தண்ணீர் பாட்டிலோட தான் நம்ம வர்றோம். தண்ணீர் இல்லாமல் போக முடியாது. அப்படியானால் அந்த மந்திரி ஏற்கனவே தண்ணீர் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கார். தண்ணீர் மட்டும் என்ன, அவர் ஜூஸ் வச்சுருப்பார், என்னெல்லாம் வச்சுருப்பார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஐட்டங்கள் வச்சுருக்கலாம், ஸ்நாக்ஸ் வச்சுருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் கையில் தண்ணி இருக்குன்னா, ஏதோ தண்ணி இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன் என்று தன்னிடத்தில் வைத்திருந்த அந்த கேனில் இருந்த தண்ணியை எடுத்து கொடுக்கல. அப்படி கொடுத்தா அது குழந்தை ஞானஸ்தானம் ஆகிடும், இல்லைன்னா தெளிப்பு ஞானஸ்தானம் ஆகிடும். ஆனால் பைபிளில் குழந்தை ஞானஸ்தானமும் இல்லை, தெளிப்பு ஞானஸ்தானமும் கிடையாது. அல்லேலூயா. குழந்தை ஞானஸ்தானமோ தெளிப்பு ஞானஸ்தானமோ கிடையாது என்பதுக்கு தான் தண்ணீர் மிகுதியாக இருந்த இடத்துல தான் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது ஞானஸ்தானம் பெற தடை என்ன? நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தா தடையில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். உடனடியாக பிலிப்புவும் மந்திரியும் தண்ணீருக்குள் இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆவியானவர் பிலிப்பு கொண்டு போயிட்டார். அப்படின்னா நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா எப்போதும் பிரியமானவர்களே, குழந்தை ஞானஸ்தானம் பைபிளில் அக்செப்டபிள் கிடையவே கிடையாது. ஒரு நாள் அது வேதம் ஏற்றுக்கொள்ளலை. குழந்தைக்கு அந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் குழந்தையாக இருக்கும்போது ஒரு தட்டில் அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு பாருங்கள், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன், அது எப்படின்னு பார்க்குறேன். ஏங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க தயவுசெய்து. சர்ச்சுக்குள்ளே வரும்போது செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க. வெளியே போர்டு வச்சுருக்கலாம். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அந்த குழந்தைக்குரிய ஞானஸ்தானம் கிடையவே கிடையாது, தெளிப்பும் கிடையாது. பாருங்கள், இங்கே தெளித்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, அது கிடையாது பைபிளில். இப்படி அநேக காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். கவனிங்க. ஆகையால் ஞானஸ்நானம் வெகு முக்கியமான ஒரு காரியம், பேப்டிசம். பாருங்கள், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்க முடியும் ஞானஸ்தானத்தை குறித்து. பேப்டிசம் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் சால்வேஷன். ரட்சிப்புக்கு ஞானஸ்தானம் ஒரு முக்கியமான படியாக இருக்கிறது. அதை கடந்து தான் நம்ம பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாயின் வரத்தேவர்கள். அப்போ ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதும். It is absolutely essential for candidates to be baptized by immersion in the name of Jesus Christ for the remission of sins in order to be saved. இப்போ பாருங்க, ஞானஸ்தானத்தின் மூலமாகத்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாம் என்பது மிக முக்கியமானது. அது மார்க்கு 16:16 நாம் பார்த்தோம். அதாவது he that believeth and is baptized shall be saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்புக்கு முக்கிய படி ஞானஸ்தானம். அல்லேலூயா. அதை நான் மறந்து கூடக்கூடாது. பாருங்க, இப்போ ஒரே ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை சத்தியங்களில் ஒன்று. இது பலவிதமான ஞானஸ்தானங்கள் அல்ல, தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரே ஆவிக்குரிய ஞானஸ்தானம் என்பதை குறிக்கிறது. முக்கிய வசனம் என்ன? நாம் எபேசியரில் வாசித்தோம். எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். எத்தனை ஞானஸ்தானம்? ஒரே ஞானஸ்தானம், ஒன் பேப்டிசம். இங்கு அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு ஒற்றுமையின் அடித்தளமாக ஒரே ஞானஸ்தானம் இருக்க வேண்டும் என்று. அப்போ கிறிஸ்தவ சபை என்றாலே ஒரே ஞானஸ்தானம் மட்டும்தான் உண்டு என்பது தெளிவாகிறது. இப்போ பாருங்கள், ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானம் என்பது முதலாவது பாவரிக்கை செய்யணும். மனம் திரும்பிய ஒரு விசுவாசிக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். மனம் திரும்பாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் நினைப்புகின்ற. அப்போ முதலாவது மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யணும். மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பின்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அது அர்த்தம் என்ன? நீரில் மூழ்கப்படுதல். நீரில் மூழ்கப்படுதல். எபேசியர் 5:26 வாசித்து பாருங்க. எபேசியர் 5:26.
ஆ திருவசனத்தை கொண்டு ஆ தண்ணீர் முழுக்கினால் ஆ பிரித்து பரிசுத்தமாக்குகிறது. எபேசியர் 5:26. கரைதிரை முதலானவைகள் ம் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. இப்போ தண்ணீர் முழுக்கு என்பது மிக முக்கியமானது. பைபிள் இருக்கு. பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, தி குளோரியஸ் சர்ச், மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படினால் that he might sanctify and cleanse it with the washing of water by the word. அப்போ தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதல். அப்போ தண்ணீர் முழுக்கு என்பது மிக கருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. தண்ணீர் முழுக்கு மிக முக்கியம். அது நீரில் மூழ்கி தான் கொடுக்கணும். நீங்கள் ஆங்கிலத்தில் அதை பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கும். தண்ணீர் முழுக்க பற்றி சொல்லப்பட்டீங்கன்னா அது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையில் நாம் சொல்லுகிறோம். அதாவது நான் அதை துருத்தி இப்போ இங்கிலீஷில் நான் அப்புறம் விளக்கி கொடுக்குறேன். ஞானஸ்நானம் என்ற வார்த்தை, த ப்ராப்பர் மோட் ஆர் மெத்தட் ஆஃப் பேப்டிசம் இஸ் இம்பார்ட்டன்ட். தி வேர்டு பேப்டிசம் கம்ஸ் ஃப்ரம் எ கிரீக் வேர்டு. கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. கிரேக்க வார்த்தையில் என்ன அர்த்தம்னா பேப்டிசோ. பேப்டிசோ என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே மருவி பேப்டிசம் என்ற வார்த்தை அங்கு கொண்டு வரப்படுகிறது. which means to dip, plunge, immerse or be overwhelmed. பாருங்க, முடிஞ்சா நான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இப்போ உங்களுக்கு இதிலே காட்டு பாருங்க. பேப்டிசம் இஸ் a very important step in salvation. It is absolutely essential for candidates to be baptized by immersion in the name of Jesus Christ for the remission of the sins in order to be saved. The Bible clearly states, he that believeth and is baptized shall be saved. மார்க் 16:16. பாருங்க, இப்போ இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தி ப்ராப்பர் மோடு. நான் ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போகுது. அவங்க இதை பார்த்துக்கிட்டுமே. தி ப்ராப்பர் மோட் ஆர் மெத்தட் ஆஃப் பேப்டிசம் இஸ் இம்பார்ட்டன்ட். முக்கியமானது. ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமானது. தி வேர்டு பேப்டிசம் கம்ஸ் ஃப்ரம் எ கிரீக் வேர்டு. கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த பேப்டிசம் என்ற வார்த்தை. அது கிரேக்க வார்த்தை பேப்டிஷோ. பேப்டிஷோ which means to dip, plunge, immerse or be overwhelmed. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூழ்குதல். இம்மர்ஸ் மூழ்குதல், பிளஞ்ச் மூழ்குதல், ஓவர்வெல்ம்டு என்றால் முழுமையாக தண்ணீருக்குள்ள மூழ்குது தான் பேப்டிசம் என்ற வார்த்தை. தமிழில் ஞானஸ்நானம்னு சொல்கிறோம். அப்போ ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், ஞானம் உள்ளவர்கள் பெறக்கூடிய ஸ்நானம். இது சமஸ்கிருத வார்த்தை. ஸ்நானம் என்பது அது குளித்தல் என்று அர்த்தம். அதை சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க அதை பயன்படுத்துவாங்க. சொல்லுவாங்க, அந்த பிராமண மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஞானஸ்நானம் பண்ணிண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு வருவேன், ஞானஸ்நானம் இல்லை, ஸ்நானம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு. இப்போ ஸ்நானம் நம்மளை மாரி நான் குளிச்சுட்டு வர்றேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த அக்கராரத்தில் போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்நானம் பண்ணிண்டு வர்றேன் அப்படிங்க. ஏன்னா சமஸ்கிருத வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ ஸ்நானம் என்பது என்னென்னா, ஞானம் உள்ளவர்கள். என்ன ஞானம் வேணும்? விசுவாசம் உள்ள வகை ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார். என்ன நேரம் வேணும்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இரத்த சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். இதை விசுவாசித்து பெறக்கூடியது தான் ஞான ஸ்நானம் என்று அர்த்தம்.
அது முழுக்க முழுக்க மூழ்குதல் தான் குறிக்கிறது, இம்மர்ஷன். பாருங்க, இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் டெஃபினிஷன் தட் த வேர்ட் பேப்டிசம் மீன்ஸ் இம்மர்ஷன். அப்போ பேப்டிசம் ஞானஸ்தானம் என்பது மூழ்குதல் என்பதைத்தான் குறிக்கிறது. அது தண்ணீரில் தெளிக்கிறது இல்லை, அதில் தண்ணீரில் குழந்தைக்கு கொடுக்குற ஞானஸ்தானம். ஏன்னா குழந்தைக்கு விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இல்லாத குழந்தைக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கலாம்? அது மிகப்பெரிய தவறு. அது வேதாகமத்திலே அந்த ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளே வராது. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம பார்க்க போனால், ஒன்லி பை இம்மர்ஷன் கேன் ஒன் பி ஐடென்டிஃபைட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் பரியல். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் அங்கே நம்ம பார்க்குறோம் 4ஆம் வசனம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாருங்க, நாம் அவரோடு சேர்ந்து ஞானஸ்நானத்தினாலே மரணத்தின் மூலமாக அடக்கம் என்று சொன்னால், ஒரு நபர் மரித்து விட்டால் அந்த நபரை அடக்கம் செய்வது என்றால் முழுவதுமாக மண்ணுக்குள் புதைப்பது. முழுவதுமாக மண்ணுக்குள் புதைப்பதைத்தான் அடக்கம் என்று சொல்லுவோம். அந்த அடக்க ஆராதனைன்னு சொல்கிறது என்னென்னா, கை கால் வெளியே தெரியும்படியுமே வச்சு யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சது 6 அடி ஆழம் தோண்டுவாங்க, இல்லது 4 அடி ஆழம், 6 அடி நீளம், கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 அடி அகலம், கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 அல்லது 3 குறைந்தபட்சம் இந்த ஆழத்தில் அவர்கள் வைத்து மூடி விடுவார்கள். அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? அடக்கம் என்றால். அடக்கம் என்றால் தண்ணீருக்குள் முழுமையாக மூழ்கச் செய்தல் என்பதாக இருக்கு. ஒரே ஞானஸ்தானம் என்பதின் அர்த்தத்தை பாருங்க. ஞானஸ்தானம் எந்த மனிதரின் அல்லது சபையின் அதிகாரத்தில் அல்ல. ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் மட்டுமே இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, பாருங்கள், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு கிடையாது. பாத்தீங்களா? அழகாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ ரட்சிப்புக்கு முக்கிய பங்கு ஞானஸ்தானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்புக்கு என்ன ஒரு காரியம்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், ஏன் பெறுகிறோம்? அந்த நாமத்தை தவிர நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பாருங்க, neither is there salvation in any other, for there is none other name under heaven given among the men whereby we must be saved. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் என்ன செய்யல? கொடுக்கப்படவில்லை. ஆக முக்கியம், கவனிங்க. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும்தான் ஞானஸ்தானம். ஆகையால் இப்போ இயேசு மத்தேயு 28:19 சொல்ற வார்த்தைக்கு வருவோம். ஆகையால் அவர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, முதல்ல என்ன செய்யணும்? கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்யணும். கிறிஸ்துவை விசுவாசித்து சீசராகணும். சீசர் ஆன பிற்பாடு தான், சீசர் ஆகாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க பாவரிக்கை செய்யாம வருகிற ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க? சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்.
இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அநேகர் மத்தேயு 28:19 தானே? மத்தேயு மன்னிக்கவும், மத்தேயு நான் எடுத்துக்கிறேன். அதாவது மத்தேயு 28:19 மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. ஆகையால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. முதலாவது சகல ஜாதிகளை என்ன செய்யணும்னா சீசராக்கணும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவராலே என்று எனக்கு ரட்சிப்பு கிடையாது, அவராலே என்று எனக்கு பாவமன்னிப்பு கிடையாது என்று பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினவர்களுக்குத்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் கல்யாணத்துக்கு கூட ஞானஸ்நானம் பெற்றாங்க. கல்யாணமா உடனே ஒரு ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கவே கூடாது. ஒரு சில சமயங்களில் நான் அப்படி கொடுத்திருக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் நாம் அதை செய்யக்கூடாது. கல்யாணத்துக்காக நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறாங்கன்னா அது தப்பு. சிலவங்க ப்ராட்டஸ்டன்ட் சபையில் போய் பொண்ணு எடுப்பாங்க. ப்ராட்டஸ்டன்ட் சபையை நினைச்சுவாங்க, ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, அதை இவங்க பெற்றுக்கிடுவாங்க, அங்கே திடப்படத்தில் படிச்சுக்கிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. எந்த ஸ்தாபனத்தில் போய் சேர்றாங்களோ அவர்களோட ஸ்தாபன முறைப்படி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தங்கள் சபையில் இணைத்து கொண்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். ஆனால் அது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு காரியம். ஏன்னா மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதில் முதலாவது சீசராக்கணும், அடுத்து ஞானஸ்தானம். ஆகையால் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே என்பதே மிக முக்கியம். பாருங்க, நோட்டீஸ் ஆல்சோ ஜீசஸ், அதை கூட நான் உங்களுக்கு அதிலிருந்து எடுத்துடுறேன். பாருங்க, கீழே இருக்குது. நோட்டீஸ் ஆல்சோ ஜீசஸ் வேர்ட்ஸ், கோ ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. மத்தேயு 28:19. கவனிங்க, நோட்டீஸ் திஸ் வேர்ட், நேம் இஸ் சிங்குலர். நேம் நாமம் பெயர் ஒருமையில் சொல்லியிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஒருமையில் சொல்லியிருக்கு. அப்போ நாம் அதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அங்கே தெளிவாக சொல்கிறவர், நோட்டீஸ் திஸ் வேர்ட், நேம் இஸ் சிங்குலர். வாட் இஸ் த நேம்? That there is only one name given under heaven whereby we must be saved. அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசித்தோம். அப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் என்ன செய்யல, கட்டளையிடப்படவில்லை என்பது முக்கியம். பாருங்க, அழகாக சொல்றாரு. Notice this word, name is singular. What is the name? There is only one name given under heaven whereby we must be saved. அப்போஸ்தலர் 4:18, Acts 4:12. That name is Jesus. இயேசு கிறிஸ்துவோட நாமம் மட்டும்தான் கொடுக்கப்படுது. Jesus is the name of the Father, the Son and the Holy Ghost. இயேசு தான், இயேசு கிறிஸ்து என்பது பிதாவுடைய பெயர், குமாரனுடைய பெயர், பரிசுத்தாவினுடைய பெயர். தி டேர்ம்ஸ் ஃபாதர், சன் அண்ட் ஹோலி கோஸ்ட் ஆர் நாட் நேம்ஸ். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது பெயர் கிடையாது. அது தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லுவார்கள். பாருங்கள், உதாரணமாக ஒரு மனிதனுடைய அந்த பர்டிகுலர் நேம்ங்கிறது வேறு. இப்போ டைட்டில் இருக்கும், டிரைவர், கண்டக்டர், இன்ஜினியர், மேனேஜர், கிளர்க், இப்படி எல்லாம் நம்ம வச்சுக்கிடலாம். ஆனால் அவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு நேம் இருக்கும், பெயர் இருக்கும். அந்த பேரில் தான் இயேசு ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி பட்ட பெயரில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி இயேசு ஒருபோதும் சொல்லலை. அல்லேலூயா. ஆகையால் கவனிங்க,
Jesus is the name of the Father and of the Son and of the Holy Ghost. The terms Father, Son and Holy Ghost are not names. இது எதுவுமே பெயர் கிடையாது, டைட்டில் மாத்திரம்தான். அடுத்து பட் ஆர் ஒன்லி டைட்டில்ஸ். there is only one name, Jesus. How wonderful to know he was God manifested in flesh and clothed in humanity. பாருங்க, 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற வார்த்தையை நம்ம அதில் பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. பெயரில் தான் கொடுக்க சொன்னார். இயேசு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரிலே, நாமத்திலே, இன் த நேம் ஆஃப், அந்த பெயரில் கொடுக்கணும். பிதாவுக்கு ஒரு பெயர், குமாரனுக்கு ஒரு பெயர், பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் கிடையாது. பிதாவுடைய பெயரும் குமாரனுடைய பெயரும் பரிசுத்தாவினுடைய பெயரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகும். அதுதான் பைபிளில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இப்பொழுது நாம் வருவோம், கவனிங்க. அப்போஸ்தலர் இந்த வசனத்தை ஒரே நாமாக இயேசு கிறிஸ்துவில் நடைமுறைப்படுத்தினார்கள். ஏன்னா இயேசு சொன்னார், பூமியில் இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு அருளப்படலை. அதனால் அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் சத்தியங்களையும் அறியாத ஜனங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்ட பேரில் ஞானஸ்நானம் கொடுக்காங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஜனங்களோடு ஓமையாக பேசினார், ஆனால் நான் உங்களோட ஓமையாக பேசுறதில்ல, வெளிப்படுத்தி கொடுக்கார். பிதா என்றால் என்ன செய்ய? ஃபாதர். பிதாவுடைய நாமம், குமாரனுடைய நாமம், பரிசுத்தனுடைய நாமம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகும். ஆதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலாம் கர்த்தர் என்பது என் நாமம், அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கர்த்தர் என்பது என் நாமம் தெளிவாக சொல்கிறார். சரி, இப்பொழுது கவனிங்க. ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே பெயர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 2:38. இதுதான் ஆதி திருச்சபை, ஆதியில் ஏற்பட்ட திருச்சபை. இது அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்தது. யாரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 நாமங்களில் ஞானஸ்நானம் பெறவில்லை. பார்த்தீங்களா? யாருமே அப்படி பெறலை. எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே ஞானஸ்நானம் பெற்றவர். உதாரணமாக அப்போஸ்தலர் 2:38. அடுத்து அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அடுத்தது நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 8:15-16 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:15-16. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்க, இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும், அதாவது சமாரியர் தேவ வசனத்தை, முந்தின வசனம், சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவை, யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்ததாக கண்டார்கள். பாருங்கள், அவங்க திரும்ப ஞானஸ்நானம் பெறல. ஏன்னா அது ஒரே ஞானஸ்நானம், அதுதான். அவர்கள் என்ன பெற்றிருக்கிறாங்க? யாரு? சமாரியர்கள். முதல்ல அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்நானம் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு. ஏன்னா மேல் வீட்டறையில் யார் கூடியிருந்தாங்க? 120 பேர் கூடியிருந்தாங்க. அத்தனை பேரும் யூதர்கள். யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இது சமாரியர்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜாதிகளாகிய நாம், இந்தியர்களாகிய நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானமா. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் இயேசுவை குறித்து வலியுறுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று அநேக போதகருடைய கருத்து.
ஆனால் வசனம் அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் இதே வார்த்தை தான். அப்போஸ்தலர் 2:38 தான். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சமாரியர், முதல்ல யூதர்கள், அடுத்து சமாரிகள், இனி அடுத்து புறஜாதியார், எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றாங்க. நான் அந்த பைபிளில் இருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். கவனிங்க, சமாரியார் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். பாருங்க, இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாங்க. ஆனால் என்ன பெறல? பரிசுத்த ஆவி பெறல. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதுதான் 2:38. அதனால் அவர்கள் திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்கல. கொடுக்காம அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்போ பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தாங்க, இன்னும் பெறலை. ஆனால் அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சரி, கவனிங்க. இப்போ என்னன்னா, அப்போஸ்தலர் 10:48 கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். போதும் பாருங்க, கொர்நேலியனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று 44 பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இல்லையா? கொர்நேலியு வீட்டில் நடந்த ஜெப கூட்டத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. யூதர்கள் இருக்கிறாங்க, பிரஜாதிகள் இருக்காங்க, மற்ற எல்லா ஜனங்களும் அங்கே கூடியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன வார்த்தை பேசினாரு? அவரை விசுவாசிக்க 43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு தீர்க்கதரிசிகள் சாட்சி கொடுக்கல. என்ன சாட்சி கொடுத்தாங்க? அவருடைய நாமம்னு சொன்னாங்களே தவிர தீர்க்கதரிசிகள் எந்த தீர்க்கதரிசியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம்னு சொல்லவே இல்லை. அவரை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனம் வேத வசனங்களை விட்டு எங்க வெளியே தூரமாக இருக்கிறதுன்னு கவனிங்க. அதனால் இந்த வார்த்தைகளை பாருங்க, டு ஹிம் கிவ் ஆல் த ப்ராஃபட்ஸ் விட்னஸ் that through his name whosoever believeth in him shall receive remission of sins. பார்த்தீங்களா? அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இயேசு நாமத்தை குறித்து தான் சாட்சி கொடுத்தாங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, பார்த்தீங்களா, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் யாரு? யூதர்கள். யூதர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாரும் என்ன செய்யப்படணும்? கற்பந்தரக்க பிள்ளைகள், அவர்கள் ஆண்மகன் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். அப்போ இந்த யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள். பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அங்கே 2 கூட்டம் இருக்குது. யூதர்களும் இருக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள். அவங்க ஏற்கனவே பெற்றாங்களோ இல்லை அப்பொழுதுதான் பெற்றாங்களோ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள், விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் என்று சொல்லியிருக்கிறதுனால அவர்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்திருக்கலாம்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம்.
ஆனால் இப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். முதல்ல நான் சொன்னேன், சமாரியர்கள் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் வந்து கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல யூதர்களும் இருக்கிறாங்க, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் யூதர்களும் இருக்காங்க, புறஜாதிகளும் இருக்காங்க. அந்த புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியுடைய வரம் பொழிந்தருளப்பட்டது. அதனால பேதுரு அங்கே சொல்றார், நம்மை போல, பேதுரு ஒரு யூதன், அதனால அவர் சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சரி போதும். இப்போ பாருங்க, and he commanded them to be baptized in the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சுருக்கமாக அவன் சொல்கிறான், கர்த்தருடைய நாமத்தில் இவருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த பிரஜாதிகள் நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்க, இவங்க தண்ணீரை விளக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பாவமன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆக இந்த இடத்துல பாருங்க, யூதர்களும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள், சமாரியர்களும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அடுத்து புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் பெற்றார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் தான் தெளிவாக சொல்லப்படுறது. பாருங்க, இப்போ ஞானஸ்நானத்தை பற்றி இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19 5ஆம் வசனம். அதுக்கு முன்னால் வாசிங்க 3ஆம் வசனம். எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? பாருங்க, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றேன் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாத்தீங்களா? இங்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ நம்ம ஒரு காரியத்தை இங்கே கவனிக்கணும். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, பாருங்க யாரை பார்க்குறோம்? சீசர். அப்போ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்போ இவர்கள் ஏற்கனவே சீசர் ஆகிட்டாங்க, இயேசு கிறிஸ்து சீசர் ஆகிட்டாங்க. அந்த சீசர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆகிட்டீங்களே, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. ஏன்னா பரிசுத்த ஆவி பற்றி யாருமே அவங்களுக்கு போதிக்கலை, ஆனால் விசுவாசி தான். எனக்கு பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படாத விசுவாசிகள் இருக்கிறார்கள். நான் ஒரு காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையில் ஸ்தாபனத்தில் இருந்தேன். பரிசுத்த ஆவி பற்றி யாருமே வலியுறுத்துவது கிடையாது. நீ பரிசுத்த ஆவி பெறணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. அவங்க ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானத்தையும் வலியுறுத்த மாட்டாங்க, அந்த குழந்தை ஞானஸ்தானத்தை தான் கொடுப்பாங்க. அப்படித்தான் இருக்கும். ஆகையால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் தான் பரலோகம் போக வேண்டியும் என்று சொல்லி எந்த ஸ்தாபனம் போதிக்கிறது என்றால் பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் மட்டும்தான் போதிக்குது, வேறு எந்த ஸ்தாபனமும் போதிக்கலை. பாருங்கள், அதுவும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயர்களில் தான் ஞானஸ்தானம் கொடுக்காங்க. அதுவும் வேத பிரகாரமான ஒரே ஞானஸ்தானம் அல்ல. அதனால நம்ம குழந்தை ஞானஸ்தானம் தவறு, தெளிப்பு ஞானஸ்தானம் தவறு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா கூட தவறு தான். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்ட ஒரே ஞானஸ்தானம் அதுவல்ல. அது நம்ம எத்தனை இடத்துல பார்த்துட்டோம். இது பாருங்க, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் என்ன செய்யலை, கேள்விப்படவே இல்லையே. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஒரு கேள்வி. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க உண்மை, ஆனால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள்.
இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தார்கள் என்றால், யோவான் குழந்தையில் ஞானஸ்தானம் கொடுத்தாரா, இல்லை தண்ணீரை தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்தாரா, இல்லை முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரா? முழுக்கு ஞானஸ்தானம். ஏன்னா சாலிம் ஊருக்கு பக்கத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்ததுனால யோவான் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான். யோர்தான் நதியில் இயேசுவும் கூட யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். திரளான ஜனங்கள் அங்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் யோர்தான் நதியில். அப்படியானால் அது தண்ணீர் முழுக்கு என்பதை வேதம் சொல்கிறதுனால முழுக்கு ஞானஸ்தானம் தான் இவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த யோவானுடைய சீசர்கள் என்ன பெற்றிருந்தாங்க? முழுக்கு ஞானஸ்தானம் தான் பெற்றிருக்கிறாங்க. பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் அல்லது சீசர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. பாருங்க, அவங்க சீசர்கள், அவங்க விசுவாசிகள் இல்லையா? பவுல் மேடான தேசங்களில் வழியாக வரும் பொழுது அங்கே சில சீசர்களை கண்டு, அந்த சீசர்கள் யார் என்றால் விசுவாசிகள். பாருங்க, சீசர்கள் தான் எங்கு விசுவாசிகள்னு இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆகையால் மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. இது தெளிப்பல்ல, குழந்தைக்கும் அல்ல, இது மூழ்கி கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் என்பது பைபிளில் இருந்து நிறைய ஆதாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். கவனிங்க. அடுத்து, அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ ஒரு தடவை முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவங்க திரும்ப கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணுமா? நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் பைபிள் படி பெறலையே. அந்தந்த ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடின்படி அந்த சபையில் சேர்றதுக்காக ஏதோ ஒரு ஞானஸ்தானத்தை குழந்தைகளோ தெளிப்போ அல்லது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கியோ நீங்கள் பெற்றிருங்க. இது மூன்றுமே வேதம் ஆதரிக்கவில்லை, மூன்றுமே தவறு என்று தான் சொல்லுகிறது. ஆனால் பவுல் சொன்னபடி ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்றால் அதை நம்ம அழகாக பார்க்குறோம். அவர்கள் அதை கேட்ட பொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ இயேசுக்கு சொன்ன நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெயரில் ஞானஸ்தானம் பெற்றால் பாவம் மன்னிக்கப்படாது. அது பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுற ஞானஸ்தானம் அல்ல, சபையினுடைய போதகம். பாருங்கள், அதை நம்ம பார்க்குறோம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற உடனே பவுல் அவர்கள் மேலே கையை வைக்கிறாரு. உடனே என்ன வந்தாச்சு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்து விட்டது. அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். விசுவாசிகளாக இருந்தாங்க, இன்னும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெறல, இன்னும் பரிசுத்த ஆவி பெறலை. ஆனால் அங்கு முதல் முறையாக கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அங்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உடனடியாக அந்நிய பாஷைகளை பேசினார்கள், பின்பு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இருக்கு. பாருங்க, அந்த வரங்கள் கிரியை செய்கிறது. வரங்கள் கிரியை செய்வதற்காக இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அப்போஸ்தலர் 2:32 படி ஞானஸ்தானம் பெற்று வரங்களை கொண்டு வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஊழியம் பெருகுது. ஆனால் நாம் பெற்ற இந்த ஞானஸ்தானத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று யார் போதிப்பது? போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. ஆக அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். இப்போ கவனிங்க, அடுத்த காரியத்தை நம்ம போகலாம். நமக்கு இன்றைக்கி முடிக்க முடியலன்னா அடுத்த வாரம் தொடருவோம். ஏன்னா இது முக்கியமான விசுவாசம், ஒரே விசுவாசம் அனுபவம். ஞானஸ்தானம் சபை உறுப்பினர் ஆக அல்ல. ஞானஸ்தானம் எதுக்கு கிடையாது? சபை உறுப்பினர் ஆகிறதுக்காக அல்ல, கிறிஸ்துவுடன் அடக்கம் செய்யப்படும் அனுபவம். அதுதான் கொலைசேர் 2:12 வாசிங்க. கொலைசேர் 2:12. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதைத்தான் பவுல் ரோமர்ல எழுதுறார். பாருங்க, ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அந்த விசுவாசத்தினாலே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட எழுந்த, அடக்கம் பண்ணப்படாம உயிர்த்தெழுதல் நடக்காது. அடக்கம் பண்ணப்பட்டவங்க அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. இப்போ நீங்கள் ரோமர் அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்திலிருந்து, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் பாத்தீங்களா, எங்க ஞானஸ்நானம் பெறணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக கொஞ்சம் நிறுத்தலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், அதுதான் முக்கியம். நாம் அனைவரும். அப்போ பவுல் என்ன ஞானஸ்நானம் பெற்றாரு? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலையா? இல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். நாம் அனைவருமே, அல்லது நானும் கூட இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் என்ன செய்திருக்கேன்? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. இல்லைன்னா அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறலைன்னா அந்த 12 பேருக்கு அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரு? இவர்கள் பெற்றிருந்ததுனால அந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் கொடுத்தார். தீர்க்கதரிசி, இந்த கடைசியில் நான் அதிகமாக தீர்க்கதரிசியை கூட கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இது எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு மெயின் பைபிள் ஸ்டடி. அதுக்கு ஒரு நேரம் வரும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஞானஸ்நானம் என்பது அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கக்கூடிய ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் இம்மர்ஷன், மூழ்குதல், தண்ணீருக்குள்ள அடக்கம் செய்யப்படுதல். பூமிக்குள்ள ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு அடக்கம் எப்படி செய்கிறார்களோ அதே போல மனம் திரும்பி பாவரிக்கை செய்து சீசனான ஒரு மனிதனை பாவ மன்னிப்பு கண்டு தண்ணீருக்குள்ள என்ன செய்யணும்? அடக்கம், மூழ்குதல். அந்த மூழ்க வைத்தால்தான் அது என்ன உண்டாகிறது? பாவ மன்னிப்பு உண்டாகிறது. வேத வசனத்தின்படி வாசித்தீங்களா? அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ ஒன்று மரணம், பாவத்திற்காக மரிப்பது. இரண்டாவது அடக்கம். மூன்றாவது உயிர்த்தெழுதல். இயேசு நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம்: மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அதே போல் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். முதலாவது நம்ம பாவத்துக்காக மரிக்கிறோம். அதை பவுல் எழுதுகிறார், பாவத்துக்காக மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ பாவத்துக்காக மரிச்சாச்சு. ஒரு விசுவாசி பாவத்துக்காக மரித்து விட்டேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளமாகிய அடக்கம் செய்யப்படுதல், தண்ணீருக்குள் மூழ்குதல். மூன்றாவது, இயேசு உயிரோடு இருந்தது போல நாம் தண்ணீரை விட்டு எழுந்து வரும் பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ 3 காரியத்தை அருமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இயேசு நமக்காக மரித்தார், தண்ணீருக்குள் அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த 3 காரியத்தை நாம் கவனமாக வைத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அநேக காரியங்களை நான் அங்கே வைத்திருக்கிறேன். அடுத்த வாரத்தில் புதன்கிழமை என்று நாம் மேலும் இந்த வேத பாட வகுப்பை நாம் கற்றுக்கொள்வோம். ஆகையால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியம் என்னென்னா, கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட நாம் தண்ணீருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சாயலில் பெற்றிருக்கிறோம். ஆகையால் உண்மையாகவே ஞானஸ்தானம் என்பது குழந்தை அல்ல, தெளிப்பல்ல. அடுத்தது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுக்கு ஞானஸ்தானமும் அல்ல. இது 3ம் அந்தந்த சபையினுடைய போதகம். அதை நான் தெளிவாக காட்டுறேன். இது எந்த காலத்தில் வந்தது, யார் கொண்டு வந்தா, இது எப்படி நடந்ததெல்லாம் விலாவாரியாக அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் நாம் புரிந்து கொண்டது என்ன? ஒரே ஞானஸ்தானம் என்பது பைபிளில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஒரே ஞானஸ்தானம். மற்றது அந்தந்த சபையில் சேர்வதற்காக அவர்கள் வைத்த ஒரு விதமான காரியம். அவர்கள் புரிந்து செய்கிறார்களோ புரியாமல் செய்கிறார்களோ அதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. ஆகையால்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னாலும்
அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்னு சொன்னார். இது பார்த்தீங்கன்னா மத்திய 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போங்க இங்கே என்ன சொல்கிறார்? ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறார். மத்திய 16ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகள் என்றும், சிலர் உம்மை வாசிக்கலாம், எடுக்கலையா? மத்திய 16 தானே? அதுக்கு முன்னாடி இருக்கா 16? சரி 13ஆம் வசனத்தில் இருக்கு. 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். பார்த்தீங்களா? சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன், சிலருக்கு யோவான் ஸ்நானங்கிற வெளிப்பாடு கிடைத்தது, சில பேருக்கு எலியா என்ற வெளிப்பாடு கிடைத்தது, சில பேருக்கு எரேமியா என்ற வெளிப்பாடு கிடைத்தது, சில பேர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று விதவிதமாக சொன்னாங்க. சில பேருக்கு குழந்தை ஞானஸ்நான வெளிப்பாடு, சில பேருக்கு தெளிப்பு ஞானஸ்நான வெளிப்பாடு, சில பேருக்கு பிதாகுமாரர் பரிசுத்தாவி என்ற பட்ட பேரில் வெளிப்பாடு, ஒவ்வொருக்கும் வெளிப்பாடு. ஆனால் பைபிள் அடிப்படையில் வந்த வெளிப்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம். ஆகையால் அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்பாடு பாருங்க. இந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள், யாருமே சரியாக சொல்லலை. சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் வேறு சிலர் எரேமியா என்றும், சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் விதவிதமாக சொன்னாங்க. யாரும் சரியாக சொல்லலை. ஆனால் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினார். அப்போ ஒரு வெளிப்பாடு தேவை. இதே வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பேதுரு தான், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வெளிப்பாடையும் அவன் பெற்றுக்கொண்டு, பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரைகள். பாருங்கள், வெளிப்பாடு என்பது பேதுருக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே என்ன தேவைன்னா, நீங்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்பாட்டை பெற்றிருப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் என்ன செய்வீங்க? ஞானஸ்நானம் கொடுப்பீங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார புதன்கிழமை அன்று உம்முடைய பாதத்தில் ஆண்டவர் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக எங்கள் கிருபை செய்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொன்னது போல, கர்த்தாவே, வேதத்தின் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாருமே வெளிப்படுத்தி தர முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் பேதுரு வெளிப்பாட்டை பெற்று பெந்தெகோஸ்தே நாளிலே அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னபொழுது 3000 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள்.
சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள், புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய அந்த உலகத்தில் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதுதான் ஞானஸ்நானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்து இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியான அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.